ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் டெலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா க்ரீன் கிராம் இட்லி. ரெகுலர் இட்லியை விட இது கலர் வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்கும். இந்த க்ரீன் கிராம் இட்லி டேஸ்ட் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, வெஜ் குருமா ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் கிராம் இட்லி செய்கிறதுக்கு 2 கிளாஸ் க்ரீன் கிராம், புழுங்கலரிசி 1 கிளாஸ், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2லேருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். 1 கப் உளுத்தம்பருப்பு போட்டு ஊற வச்சு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ 6 மணி நேரம் ஊற வச்ச பிறகு முதல்ல உளுத்தம்பருப்பு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஊற வச்ச க்ரீன் கிராம், புழுங்கலரிசி போட்டு நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு நைஸான பிறகு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 8 மணி நேரம் ஃபெர்மெண்டேஷனுக்கு வச்சிடணும். 8 ஹவர்ஸ் ஃபெர்மெண்டேஷன் ஆன இட்லி பேட்டரை எடுத்து ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கின்னு ஒரு ஓரமாக வச்சிடணும். இப்போ இட்லி தட்டி எடுத்து எண்ணெய் தடவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்ற ஆரம்பிக்கணும். இட்லி தட்டில் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஊற்றி வச்ச இட்லி தட்டை ஸ்டவ்வில் வச்சுட்டு இட்லி தட்டெல்லாம் வச்ச பிறகு இட்லி பாத்திரத்தில் மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் ஸ்டீம் குக்கிங் பண்ணும். இப்போ இட்லி வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டு இட்லியை எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அது கூட தேங்காய் சட்னியும் வெஜ் குருமா வச்சு சர்வ் பண்ணால் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனுக்கு கிளிக் பண்ணுங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.